அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். மெயினா தான். சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு நம்ம பெண்மணி ஒரு பிள்ளை ஹிஜாப்லாம் அணிஞ்சி ஸ்கூல் வாசலுக்கு போன பிறகு ஹிஜாபை எடுத்துட்டு டி-ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட். அல்லாஹ் பாதுகாக்கணும். தமிழகத்துல 2 நாளைக்கு நீங்க முன்னாடி தினமணி போன்ற பத்திரிகையில பார்த்தா உங்களுக்கு தெரியும். எந்த மாவட்டம் சொல்றேன், திண்டுக்கல் மாவட்டம் தான். எந்த ஊர்னு சொல்லணுமா? சர்வசாதாரணமாக அந்நிய ஆணுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் அந்த பிள்ளையிடத்திலே 2 நபர்கள் கேட்டார்கள், ஏமா நீ முஸ்லிம் பொண்ணா இருக்கியம்மா, இப்படி வந்து நிக்கிறியம்மா? அதுக்கு அந்த புள்ள சொன்ன வார்த்தை அவர்களை இனிமே அது பக்கமே கேட்க கூடாதுன்னு ஆகி போச்சு. போய் அவன் வேலையை பார்த்துட்டு எங்க வாப்பா அம்மாவே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. போய் அவன் வேலையை பார்த்துட்டு எங்க அத்தா அம்மாவே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. என் அத்தா அம்மா கேட்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை. என் அத்தா அம்மாவே என்கிட்ட கேட்காத போது நீங்க என்ன சொல்றது? அன்புக்கினியவர்களே, பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வத்துஹூல அலன் நிஸா, பெண்களே நீங்கள் ஆண்களோடு கலந்து நிற்காதீர்கள். வகால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு வீட்டில ஒரு பெண்ணுடைய கணவர் இருக்கிறார். கணவருக்கு அண்ணன், தம்பி, அத்தா, மாமா, சச்சா எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பெண்ணு கனவு இருக்கும்போது தலையில ஹிஜாபை எடுத்து தலைமுடி தெரிகிற அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி அந்த மாப்பிள்ளையுடைய தம்பி அல்ஹம்மு, மாப்பிள்ளையுடைய தம்பி, மாப்பிள்ளையுடைய அண்ணன், அதான் மச்சான், கொழுந்தனார், நாத்தனார், இவங்க எல்லாம் அந்த பெண்ணுடைய முடிய பாக்குறாங்க, ஹிஜாப் இல்லாம பாக்குறாங்க, அதெல்லாம் அசால்ட்டா பாக்குறாங்க. இது கூடுமா என்று கேட்டார். அஃபரைத்தல் ஹம்வ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனைவியினுடைய கணவனுடைய தம்பி, கணவனுடைய அண்ணன், அதாவது சின்ன நாத்தனார், பெரிய நாத்தனார், கொழுந்தனார், பெரிய கொழுந்தனார், மச்சா, அதே மாதிரி அவருடைய அத்தா, அவருடைய சச்சா, அவருடைய மாமா எல்லாரும் இருக்கும்போது அந்த பெண்ணு தன் தலைமுடிய காட்டலாமா? வீட்டுல புர்கா இல்லாம இருக்கலாமா? ஹிஜாப் இல்லாம இருக்கலாமா என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹம்மு அல் மௌத். இப்படி யாரெல்லாம் தன்னுடைய கணவனுடைய அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, வாப்பாவா இருந்தாலும் சரி, மாமாவா இருந்தாலும் சரி, உங்க முடியை நீங்க காட்டக்கூடாது. நீங்க முடிய காட்டினீங்கன்னா அது மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? மௌத்தை கண்டால் எப்படி பயப்படணுமோ, மௌத்தை கண்டால் எப்படி நாம் அஞ்சுகிறோமோ, அதே போன்று நம்முடைய நாத்தனார், கொழுந்தனார், அவங்க நம்முடைய கணவருக்கு அண்ணன் தம்பியா இருக்கலாம், ஆனா நம்முடைய முடியை அவங்க பார்க்க கூடாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமா அதனால என்ன வந்துருச்சு அசர்த்து? ஒரே குடும்பத்தில் தானே இருக்கா அசர்த்து? எங்க மாமனார் தானே, ஏன் நாத்தனார் தானே, ஏன் என்ன செய்ய முடியும்? அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள்.